வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. மனமே, மலை ஏற நினைத்தால் முதலில் காலடியில் இருக்கும் கல்லை மதிக்க கற்றுக்கொள். வேகமாக ஓட நினைத்தால் உன் மூச்சின் ஒலியை கேட்க கற்றுக்கொள். அங்கேதான் உன் சக்தி மறைந்திருக்கின்றது. செல்வம் தேடி அலைவதற்கும் முன் உன் சிந்தனையை சுத்தமாக்கு. அழுக்கான எண்ணங்களில் அருள்குடி இருக்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் நாளைய விதியை எழுதுகிறது. அதனால் அவசரத்தை விட்டு அறிவை பிடித்து நட. உழைப்பு இல்லாமல் வேண்டுதல் கேட்டால் அது காற்றில் கலந்த வார்த்தையாகும். உழைப்போடு நம்பிக்கை சேர்ந்தால் அது நிச்சயமாக வரமாக மாறும். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான பாதை உன்னுள் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதே உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி. என் வேல் உனக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, அது உன் பயத்தை வெட்டும் அறிவு. அதை பிடித்து நடப்பவன் தோல்வியை கூட பாடமாக மாற்றுவான். மனதை அடக்கி முயற்சியை உயர்த்தி நம்பிக்கையை நிலைநிறுத்து. அப்பொழுது செல்வமும் சாந்தியும் தானாக உன்னை தேடி வரும். செல்வம் என்பது வெறும் நாணயங்களின் சத்தம் மட்டுமல்ல, நிதானமாக சிந்திக்கும் உன் மனதின் ஒளியே அது. கையில் வரும் காசை காப்பது கிடைக்கும் வரத்தின் முதல் படி. சிந்திக்காமல் செலவு செய்வது செல்வத்தின் மறைவு வழி. அதிகம் தேடாதே, அறிவுடன் தேடு. அதிகம் சேமிக்காதே, அர்த்தமுள்ளதை சேமி. நேரம் வீணாக்கினால் வாழ்க்கை வறுமையாகும். நேரம் மதிக்கப்பட்டால் செல்வம் நிழல் போல வரும். உழைப்பு இல்லாமல் வந்தது நிலைக்காது. நம்பிக்கை இல்லாமல் வந்தது நிம்மதி அளிக்காது. ஒரு வழி மட்டும் பார்த்தால் வாசல் மூடும். பல வழியில் முயன்றால் அதிர்ஷ்டம் கதவை திறக்கும். பிறருக்கு உதவிய கையில் அருள் தங்கும். பகிர்ந்த மனதில்தான் செல்வம் பெருகும். என் அருள் வேண்டும் என்றால் உன் பழக்கத்தை மாற்று. சிறு முன்னேற்றத்தை தினமும் செய்தால் பெரும் செல்வம் நிச்சயம் உன்னை நோக்கி வரும். மனதை இப்பொழுது தெளிவாக்கி கொண்டுள்ளாய். முயற்சியை உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகின்றாய். நம்பிக்கையை நிலைநிறுத்தி காட்டுகின்றாய். நிச்சயம் செல்வம் உன்னை தேடி வந்தே தீரும். வறுமையின் பிடியில் இனிமேல் நீ இல்லை. வறுமை என்ற சொல் உன்னை விட்டு விலகி தூர ஓடும். செல்வம் தேடும் பாதை சத்தமில்லாமல் ஆரம்பமாக வேண்டும். அது முதலில் உன் எண்ணத்தில் விதையாக விழ வேண்டும். விதை நன்றாக இருந்தால் விளைவும் நன்றாக இருக்கும். அதனால்தான் எண்ணத்தை காப்பது செல்வத்தை காப்பதற்கு சமம். காசு வராததற்கு காரணம் விதி மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் தவறுகள். நேற்றைய தினத்தை குறை சொல்லாதே, இன்றைய தினத்தை சரி செய். இன்றைய தினம் சரியாக இருந்தால் நாளை செல்வம் சிரிக்கும். ₹1 சேமிப்பவன் நாளை 1000 காப்பவன். சேமிப்பை சின்னதென்று எண்ணாதே, அதுவே செல்வத்தின் முதுகெலும்பு. கற்றுக்கொள்ளும் மனசு இருந்தால் வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும். தெரிந்ததை மட்டும் பிடித்து கொண்டால் வாழ்க்கை அங்கேயே நின்றுவிடும். பயப்படுவது தோல்வியை வரவழைக்கும். முயற்சிப்பது வாய்ப்பை கூட்டும். ஒவ்வொரு முயற்சியும் செல்வத்திற்கு படிக்கட்டு. வெற்றியை பார்த்து உன் வேகத்தை உயர்த்து. பொறாமை கொண்டு உன் பாதையை அழித்து கொள்ளாதே. அமைதி உள்ள மனதில் அறிவு வளர்கிறது. அறிவு வளர்ந்த இடத்தில்தான் செல்வமும் தங்குகிறது. என் அருள் வேண்டுமென்றால் நீ உன்னை மாற்றிக்கொள். உன் பழக்கத்தை உயர்த்தினால் உன் வாழ்க்கை தானாக உயர்ந்துவிடும். நாள்தோறும் உனக்கு ஒவ்வொரு நல்ல பழக்கமாக சேர வேண்டும். சிறு சிறு முன்னேற்றமும் உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இதுதான் உன்னை செல்வம் சேர்க்கும் மனிதனாக்கும். செல்வம் வெளியில் இல்லை, உன் பழக்கத்தில் இருக்கின்றது. சேமிப்பு இல்லாத வருமானம் ஓடும் நீர் போல. நேரத்தை காப்பவன்தான் பணத்தை காப்பான். உன் முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்து நிச்சயம் என் அருளோடு உனக்கு செல்வத்தை இனிமேல் சேர்க்க உதவும். மிகப்பெரிய வளர்ச்சியை உன் வாழ்க்கையில் இனி நீ காண்பாய். செல்வம் இல்லாத நிலை உனக்கு இல்லை. செல்வ செழிப்போடு வாழும் நிலை நேரம் வந்தது. வெற்றி நிச்சயம்.